ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவா கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம ஈவா கலெக்ஷனில் நம்மளோட ஃபேவரட் டிஷ்ஷான கருப்பு சுண்டல் குழம்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அவங்க எப்படி டேஸ்டியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி, அதுவும் இல்லாமல் நம்ம குயிக்காக எப்படி நம்ம கருப்பு சுண்டல் குழம்பு நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேவரட் டிஷ்ஷான நீங்கள் எல்லா ஐட்டமுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது குழம்புல போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 3வது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்கணும். ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அரை மூடி இல்லைன்னா 1 மூடி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. 2வது பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, லவங்கம் 4, தக்காளி 2, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு 6, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் காஞ்ச மிளகா 2, புளி உங்களுக்கு தேவையான அளவு புளி வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கருப்பு சுண்டல் உங்களுக்கு சின்ன பவுலில் நீங்கள் எடுத்துகிட்டு முன்னத்த நாளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம். அப்படி இல்லை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் இல்லை காலையில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 to 6 hours அது மினிமம் ஊறின மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ஈஸியாக வேக வைக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி தயாரிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கருப்பு சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு இதை மினிமம் 6 to 7 or 8 விசில்ஸ் நீங்கள் இதில் நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுடுங்க. ஸோ வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க இந்த மாதிரி. இப்போ வேக வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம தேவையான பொருட்கள் நம்ம அரைக்க போகிறோம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் கூட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, புளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா மஞ்சத்தூள், லவங்கம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் குழம்புக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் தொட்டு பாருங்கள். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு வலுவலுன்னு ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சா போதும். ஓகேங்களா? இப்போ நான் அதை மிக்சியில் அரைக்க போகிறேன் நான். ஸோ இப்போ தேங்காய் இதெல்லாமே நான் எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சாச்சு. ஸோ இப்போ மிக்சியில் அரைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அரைச்சதை நான் இப்போ சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே நான் கொட்டுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுண்டல் வேக வச்ச தண்ணியோட தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. ஏன்னா அந்த சுண்டலில் தான் உங்களுக்கு வேக வச்ச தண்ணியில் தான் உங்களுக்கு அத்தனை சத்துக்களும் இருக்குது. சுண்டலோட அத்தனை சத்துக்களும் இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க. ஸோ அதை கீழே ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ சுண்டலோட சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நான் இதில் கொட்டியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் தனியாத்தூள், சீரகத்தூள், இப்போது தேவையான அளவு மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 15 to 20 minutes நல்லபடியாக கொதிக்கட்டும். கொதிச்சதும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரா ஸ்மெல் போய் உங்களுக்கே வாசனை வரும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை, குழம்பு வாசனை நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இப்போ கலரி விட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் குழம்பு அளவுக்கு கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இந்த குழம்பு நல்லா கலரி விட்டிங்க அப்படின்னா இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாட்டம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு போதும். குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா அது எண்ணெய் கொஞ்சம், கடுகு, வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. ஸோ அவங்களுக்கு குழம்பும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாலாம் நறுக்கல. ஸோ 1க்கு 2 தான் நறுக்கியிருக்கேன். அதாவது 2 இல்லை 4 பீஸாக தான் நறுக்கியிருக்கேன். ஏன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது அது இன்னுமே சுருங்கிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தொளிச்சு ரொம்ப நேரம் பொடி பொடியாக அரைக்கணும், கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பேனில் ஆயில் ஊற்றி நான் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ கடுகு தாளிச்சிச்சு.
இதில் பாருங்கள் வெங்காயம் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் தாளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி போகும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக அரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக அரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெங்காயமும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் நமக்கு நாக்கில் பட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நல்லா இதாகட்டும். ஸோ இந்த சுண்டலில் நிறையா குணநலங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கருப்பு சுண்டல் சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக கருப்பு சுண்டல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் நெக்ஸ்ட் டே நல்லா ஃப்ரீயாக வரும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சுண்டல் வந்து உங்களோட வெயிட் லாஸை குறைக்கும். ஸோ சுண்டல் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சிரும். ஸோ சுண்டல் வந்து அதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. ஸோ நீங்கள் டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த சுண்டல் வீக்லி 2 or 3 வந்து சுண்டல் சாப்பிட பாருங்கள். ஸோ இப்போ தாளிச்சதை நான் எடுத்து கொட்டிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை போடுறோம். ஸோ கொத்தமல்லி தழை எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸாக ரொம்பவுமே நல்லது. ஸோ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லைங்க. ஸோ இதில் நல்ல குணநலங்களும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒரு லைட் ஃப்ளேவராக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை வந்து நான் இப்போ மேலால் தூவி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் இருக்கிற பொருளை ரெடி பண்ணிவிட்டு 15 to 20 minutes, அதாவது ½ an hourக்குள்ளேயே உங்களுக்கு சுவையான, அதாவது ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு Black Channa மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இது சப்பாத்திக்கு ரொம்பவுமே ஆப்டான ஒரு டிஷ். ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது சுவையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்.